அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ சிரிக்கிறதுக்காக மட்டும்தான். டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யாரும்மா அது? என்னம்மா பிரச்சனை? ஐயோ, பேய், பூதம், பிசாசு, மோகினி, குட்டி பிசாசு, செட்டுக்குள்ள தெரியாம ஏதோ வந்துருச்சுடா. என்னடா உள்ள விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க? என்னம்மா வரும்போது ஏதாவது சாப்பிட்டுட்டு தொண்டையில சிக்கிக்கிச்சா? என்னம்மா பிரச்சனை? ஹோ, வெல்கம் பண்ணுறது இப்படியா பண்ணுறது? எப்படி இருக்குன்னு தெரியுமா? செலிபிரிட்டினா சும்மா அவங்கள ஏற்றி வச்சு சும்மா கிரு 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 கிருன்னு பேசி அப்படியே கொண்டு வந்து நிற்க வச்சோம்னா செட்டே கதி கலங்கணும். என்னம்மா ஏம்மா கத்துற? வந்தோடனே ஏம்மா அப்படி கத்துற? என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஆமாம், உன்னோட பேர் என்னம்மா? என்னோட பேரு சிறியங்கா. என்னம்மா சிறியங்கான்னு ஒரு பேராம்மா? சரி, வச்சுக்கிட்டு போம்மா. எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், அதனால தான் என்னோட பேர் சிறியங்கா. இங்கே வந்துட்டல்ல, இதுக்கு மேலே சிரிக்கவே முடியாதும்மா, சிரிக்கவே முடியாது. ஆமாம், வரும்போதே யாரோ செலிப்ரிட்டி வந்திருக்காங்கன்னு சொன்னியே, அது யாருமா? செலிப்ரிட்டி இட்ஸ் மீ. அம்மா, அடுத்தது யாரும்மா? உங்களை ஸ்பெஷலாக கூப்பிடணுமா? வாங்கம்மா. ஆடாடா, நல்லா துணி கடையில் விற்கிற பொம்மை மாதிரியே இருக்கிறம்மா. ஓ, பேர் என்னம்மா? மினிமேகலை. ஓஹோ, குட்டியாக இருக்கிறதுனால மினிமேகலையா? சரிம்மா, இருக்கட்டும். உங்கள் 2 பேருக்கும் என்னம்மா பிரச்சனை? வெல்கம் டு த ஷோ. கொள்வதெல்லாம் கொலை. ஸ்பான்சர் பை கேக்கு, முட்டாய், ஐஸ்கிரீம், சாக்லேட்டு, வெங்காயம், தக்காளி, கீரை, அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும். ஷோ ஸ்பெஷலிஸ்ட் கொள்வதெல்லாம். ஐயோ, ஏம்மா? என்னம்மா அப்படி உயிர் போகிற மாதிரி கத்துற? அமைதியாக பேச மாட்டியாம்மா நீனு? மேடம், இதுதான் மேடம் ப்ராப்ளமே எதனால தான் மேடம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தானே மேடம் பார்க்கணும். வந்த இடத்துல வந்த வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையுமே வரப்போகிறதில்ல மேடம். என்னம்மா சிறியங்கா, நீ உன் வேலையை மட்டும் ஒழுங்காக பார்க்கலையாமே? என்ன பண்ணுன? நோ, என் வேலையை மட்டும்தான் நான் பார்த்தேன். என்னோட ஒரே வேலை எப்பயுமே எல்லாரையும் கட்டி காப்பாத்துறது தான். என்ன கட்டி காப்பாத்துறியா? என்னம்மா சிறியங்கா, பேசுறது ஒண்ணுமே புரியலையே. அம்மாடி மினிமேகலை, நீங்களாவது சொல்லுங்க, உங்க 2 பேருக்கு என்னம்மா பிரச்சனை? நீங்க பேசினா தானம்மா பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இல்லைன்னா ஊரே பல பேச்சு பேசிக்கிட்டு இருக்குது இல்ல? சொல்லும்மா. அதாவது மேடம், அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு வேலையாக வந்திருக்கிறாங்க. வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் மேடம். என்னோட வேலையில் ஏன் மேடம் அவங்க குறுக்கிடுறாங்க? ஓஹோ, அப்படி சொல்கிறியா? உன்னோட வேலை என்னம்மா? என்னோட ப்ரோக்ராமுக்கு நான் தானே ஆங்கரிங் பண்ணோம், என்ன தானே ஆங்கராக போட்டிருக்கிறாங்க. அதில் வந்து இவங்க மூக்க நுழைக்கிறாங்க மேம். என்னம்மா சிறியங்கா, இங்கே பாருமா, ஒரு திறமையை ஏகப்பட்டது காட்டிட்டம்மா. வர்றவங்களுக்கு புதுசாக வழியை விட்டு நின்னுமா. அவங்க திறமையை முடக்க கூடாதுல்ல, அது எவ்வளோ பெரிய தப்புமா. ஓ நோ மேம், அதை அவங்க ஒழுங்காக செஞ்சால் நான் ஏன் மேம் சொல்ல போகிறேன்? ஜட்ஜஸ்லாம் வரும்போது சும்மா அவங்கள அப்படி இன்வைட் பண்ணணும் மேம். ஜட்ஜஸ் வாங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்லக்கூடாது மேம். பியூட்டிஃபுல், அவர் ஒண்டர்ஃபுல், அவர் கிரேட்ஃபுல், அவர் ஜட்ஜஸ் அப்படி ஏற்றி வச்சு பேசணும் மேம். அச்சச்சோ, என்னம்மா சிறியங்கா, ரொம்ப ஏற்றி வச்சா வலிக்கு விழுந்து அடிபட்டுடுவாங்கல்ல. கொஞ்சம் பார்த்து பதனமாக நடந்துக்கணுமா. அப்படித்தான் மேம், அன்னைக்கு ஷெட்டிலே டமார் குசு விட்டுட்டான் மேம். என்னம்மா சிறியங்கா, செட்டுக்குள்ளே போய் குசுவெல்லாம் விடலாமா? என்னம்மா நீ இம்புட்டு பிக்காரித்தனமாக இருக்கிறியம்மா. ஃபன் மேம், என்டர்டைன்மெண்ட், வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன்னா சும்மாவா மேம்? அப்படியெல்லாம் நான் சொல்லலம்மா. அம்மா, நானே பஸ்ஸில் வந்து இறங்கி கொஞ்ச தூரம் ஆட்டோவில் வந்து இறங்கி அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் வரைக்கும் நடந்துதாம்மா வாரேன். அப்புறம் நீ மட்டும் எப்படிம்மா சும்மா வர முடியும்? எஸ், அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் மேம் நானும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். சும்மா யாரும் தூக்கி கொடுத்துடல மேம். அம்மாம்மா, நீ சொல்கிறது ரொம்ப ரொம்ப சரிதானே. அதுக்காக அடுத்தவங்க போகிற பாதைக்கும் நீனே ரூட்டு சொல்லக்கூடாது இல்லைம்மா. அவங்கள கேட்டால் தானே சொல்லணும். அவங்களுக்குன்னு சுயமாக அறிவு இருக்கும்ல. அவங்களே போய்கிட்டு இருக்கிற வழியில் நீ இந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகணும் சொல்லக்கூடாதும்மா. இதுக்காக நீ ஏம்மா கோவிச்சிக்கிட்டு போகிற?
ஐயோ மேம், அதுக்கு மட்டும் கிடையாது. அன்னைக்கு நான் குச்சி மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது புடுங்கி சாப்பிட்றேன் மேம், புடுங்கி சாப்பிட்றேன். எனக்கு எப்படி இருக்கும்? அந்த செட்டுக்குள்ள எல்லாரும் என்ன எவ்வளோ கேவலமாக பார்த்தாங்க தெரியுமா? அந்த பெயின் இருக்குல்ல, அந்த பெயின் எனக்கு மட்டும்தான் மேம் தெரியும். ஒரு பொது இடத்துக்கு வந்துட்டா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்க கூடாது. உங்க தொழிலை நீங்க டெவலப் பண்றதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். அப்படியெல்லாம் இருக்க முடியாது மேடம், அப்படியெல்லாம் இருக்க முடியாது. என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுத்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னா அந்த வேலை எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் தூக்கி போட நான் ரெடியாக இருக்கேன் மேம், தூக்கி போட ரெடியாக இருக்கேன். சூப்பர்டே, சூப்பரு. சிறியங்க காலு வச்ச இடமெல்லாம் சும்மா திகு திகு திகுன்னு பத்திக்கிட்டு எரியணும் மேம். மேம், சோசியல் மீடியா ஃபுல்லாக சும்மா ஃபயராக இருக்குது. அப்படி தக 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 தகன்னு வச்சுருக்கேன். இப்போ நியூஸ் சேனலும் தக தக தகன்னு பத்திக்கிட்டு எரியணும். இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுனாதான் மேம் நம்ம பேர் நிலைக்கும். உங்க 2 பேர் பிரச்சனையும் செய்தியில வர அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆக்கி விட்டுட்டீங்களே. உங்க திறமையை கண்டு நான் வியக்கிறேன்டி, வியக்கிறேன். யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, டிவி, சோஷியல் மீடியா, நியூஸ் எல்லாத்துலேயும் நான் தான் நம்பர் 1. ஐயோ டேய், ஆபீஸ் ரூம்குள்ள யாரோ இருக்காங்கடா, திருடனுங்கன்னு நினைக்கிறேன்டா. போலீஸுக்கு போனை போடுறான். ஏய் நெட்டவள்ளி, ஒரு பூரம் பேசுறானுவோ, நம்ம பேசினா என்ன தப்புன்னு நினச்சி தெரியாம பேசிட்டியடி, மாட்டிக்கிட்டியடி, மாட்டுனீன்னா செத்தடி. வாடி, முதல்ல ஓடிடலாம். அம்மா அம்மா சூப்பரா இருக்குமா, இன்னும் கொஞ்ச நேரம் பேசுங்கம்மா. அம்மா செம்மையா பண்ணீங்கம்மா. அம்மா நான் ஒரு டைம்மா ப்ளீஸ்மா. இட்டி போய மூடுங்கடி, உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச பெரிய அசிங்கமா போயிடும். வாங்கடி வீட்டை பக்கம் போலாம். நெட்டவழி சித்தி ஆண்டி சூப்பராக பேசுனீங்க தெரியுமா? ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கணும் போல இருக்கு. ஏன் அதுக்குள்ளே நிப்பாட்டுறீங்க? உங்களுக்காக தானே செஞ்சோம். ஜாலியா இருந்தா என்ஜாய் பண்ணமா, அதோட விட்டுடணும். மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் செய்ய சொன்னீங்கன்னா அடுத்து நாம எந்த இடத்துக்கு போவோம் தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். அதை பத்தி இந்த நெட்டவழி என்னைக்கு கவலைப்பட மாட்டா. இந்த நெட்டவழிக்கு எப்பயுமே என்டர்டைன்மெண்ட் தான் முக்கியம். உங்களுக்கு தான் தெரியுமில்ல. அச்சோ, வாய் பேசாம வாங்க, முதல்ல போலாம். ஏய், வாடகை காசும் கொடுக்காம கரண்ட் பில்லு கொடுக்காம ஓசியிலேயே செட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கடா. சீக்கிரமா போலீஸுக்கு போனை போட்டு வர சொல்லுங்கடா. அச்சோ, எடி நெட்டவழி, கையில் பணங்கணும் எடுத்துகிட்டு வந்தியா இல்லையாடி? என்கிட்ட 10 பைசா கூட இல்லடி. அக்கா காசே இல்லாம சிக்கணும்னா வேற லெவல்ல இருக்கும்ல, செம்மையா இருக்கும். விஜய், என்னடி என்னமோ உட்காந்து உங்க அப்பா வீட்டுக்கு விருந்துக்கு வந்த வாட்டா உட்காந்துருக்கிற? எழுந்திருச்சு வாடி போலாம். இந்த சோஃபா நல்லா மெத்துன்னு நல்லா இருக்குக்கா. இந்த மாதிரி வீட்டில் ஒன்று வாங்கி போடணும்க்கா. ஆமாம், ஸ்டேஷனில் கொண்டு வச்சு நல்லா குத்துன்னு குத்துவாங்க. அப்போ தெரியும் மெத்துன்னு நல்லா இருந்துச்சுன்னு. சொன்ன வாயி கோணிக்கிட்டு போயிடும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இதெல்லாம் பழசு ஆண்டி, புதுசாக ஏதாச்சும் சொல்லுங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இது நல்லா இருக்கடி. சார் எல்லாருமே உள்ளதான் சார் இருக்காங்க, சீக்கிரம் வாங்க சார். ஒருங்கடி நெட்டவழி, அடிச்சு ஓட்ட வாண்டியா, அடிச்சு ஓட்ட அம்மனி, ஓடு. ஆஹா, என்ன யாரையுமே காணோம். ஒரு நாள் மாட்டாமலா போயிடுவீங்க. அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. ஐயோ, ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்கலையே. யாரோ வந்துட்டு கரண்ட் பில்லை ஏத்திட்டு போறாங்க. எங்க அப்பங்கார என்ன இழுத்து போட்டு அடின்னு அடிக்கிறானே. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?